எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் திரைப்பட இயக்குனரும் நடிகருமான வி சிவதாசன் பேசுகிறேன். வி சிவதாசன் அப்படிங்கிறது எங்கள் அப்பா பேர் விசுலிங்கம், எங்கள் தாத்தா பேர் சிவசாமி படையாச்சி. சொந்த அவர் தத்தனூர் வல்லவட்டி குப்பம் தான் எங்கள் தாத்தா பிறந்தது. அது ஒரு காலத்தில் உடையார்பாளைய ஜமீன்தாருக்கு உட்பட்டதாக இருந்தது. அதுக்கப்புறம் எங்கள் தாத்தா அதை எதிர்த்து போராடி அதை பஞ்சாயத்தில் சேர்த்தார். அது ஒரு பெரிய வழக்கு நடந்தது. அதுக்கப்புறம் அது எங்கள் தாத்தா தான் ஜெயித்தார். ஜமீன்தார் உரிமையெல்லாம் மீட்டு கொடுத்தாரு. அதனால் எங்கள் தாத்தாவுக்கு எங்கள் ஊரில் வல்லவட்டி குப்பத்தில் கோயில் மலை சிலையை வச்சதாக வச்சுருக்குறாங்க. சிறுதுண்ட நாயனார் வேடமிட்டு அப்போவே தேவாரம் திகிருப்புகள் பாடி அந்த நாடகத்தை நடத்தினால இன்னமும் அன்னதான படையலெல்லாம் எங்கள் தாத்தா கொடுக்குற அந்த உணவுனை வாங்கி நோய் தீர்ந்ததாகவும் குழந்தை பேர் பெற்றதாகவும் நிறைய பேர் சொல்லுவாங்க. அதனால் அந்த இதில் எங்கள் அப்பா அதை செஞ்சாங்க. எங்கள் அப்பா கொஞ்சம் தீக்காவில் ஈடுபட்டதுனால அதை காலப்புகழில் நிப்பாட்டிட்டாங்க. அது இல்லாமல் ஊருக்குள்ளே போட்டி பூசல் சொல்லவே தேவையில்ல. அந்த படையாச்சியில் பொறாமைகளும் போட்டிகளும் நிறையா கேவலமான அதாவது தனக்கு இது வரும் வராதுன்னு தெரிஞ்சே வேணும்னே அதை அழிக்கிறதுக்கான ஒரு இது வேறு எந்த இதையும் சொல்ல. இந்த இதில் அப்படி ஒரு கேவலமான ஒரு ஜென்மங்கள் இருக்கிறாங்க. அதெல்லாம் சேர்ந்து நிறைய இடங்களில் பிரச்சனைகள் உண்டு பண்ணுது அப்படின்னு எங்கள் அப்பா சொன்னார். அதனால தானே தம்பி நாங்கள் போகல அப்படின்னு சொன்னார். இது எனக்கு தெரியாது, நான் இப்போ சின்ன பையன். அதனால் அந்த நாடகம் அதோட க்ளோஸ் ஆகி இப்போ அந்த இதாகிடுச்சு. ஆனால் நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே வாரணாசி கிராமத்தில் தான் நான் பிறந்து வளர்ந்தது. எல்லாமே படித்தது எல்லாமே அது எங்கள் அம்மாவோட ஊர். எங்கள் அம்மா அங்கே தான் இருந்தாங்க. அதனால் எங்கள் அம்மா ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்ததுனால எங்கள் அப்பா பெரும் சொத்துக்கு சொந்தக்காரர். எல்லாத்தையும் விட்டுட்டு வாரணாசியில் நாங்கள் அங்கே தான் படித்தோம். ஆனால் நான் படித்தது பிறந்து வளர்ந்தது எல்லாம் ஏழ்மையான ஒரு சூழலில் தான் படித்தேன். தெருவிளக்கில் தான் உட்காந்து படித்தேன், வெறியோடு படித்தேன். அப்போ என்னை நான் உயர்த்திக்கிட்டேன். நான் படித்தேன், என்னை நான் உயர்த்திட்டேன். நான் விஷயங்கிறது சென்னை சென்னையில் இந்த குங்ஃபு கற்றுக்கிட்டேன். 2000 எங்கள் அப்பா கொண்டு என்ன சென்னையில் டான்ஸி லேண்ட் அப்படிங்கிற ஜெயலலிதா இடத்துல தான் நான் இறங்கினேன். ஜெயலலிதா அம்மா தான் நான் சென்னையில் பார்த்த முதல் பெரிய மனிதர். அவங்களோடதெல்லாம் இருந்தேன். நல்லா ஏடிஎம்கில் எங்கள் அப்பா முன்னாடியே இப்போ குடிக்கட்டி பிறந்தாங்க. அதுக்கப்புறம் கூட அந்த துரோகிகள் அது வேணாம். இப்போ அதை பற்றி என்ன சொல்லல. என்ன நம்மளோட கருத்துக்கு வரும் அப்படின்னா நிறைய பேர், நிறைய பேராசிரியர்கள், நிறையா இன்னொரு விஷயம் அப்படின்னா அந்த சினிமா சம்மந்தமான விஷயங்களில் இந்த சத்திரியர் இனத்தை சார்ந்தவர்கள் இயக்குனர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்குறீங்க. எனக்கு என்ன தெரியும், நான் ஆனால் தெரிஞ்ச ஒரு 4 பஞ்சாயத்துக்கு போயிருக்கேன், அதை மட்டும் சொல்கிறேன். என்ன அப்படி ஒரு விஷயம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அதாவது இந்த சாதி ரீதியாக சாதிய மையப்பத்து எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பண்ண 4 பேருமே 4 பேரும் 3 பேர் படம் பண்ண இவங்க நல்லவர்கள் கிடையாது. அவர்கள் முழுக்க பணம் எப்படி வசூல் பண்ணலாம், எப்படி அதை ஏமாற்றி எடுக்கலாம், எவ்வளோ பொய்யான கணக்கு வழக்குகளை காமிக்கலாம், அப்படி தான் நடந்திருக்கு. அப்படி தான் இது வரைக்குமே அந்த விஷயங்கள் அந்த பஞ்சாயத்து நடந்திருக்கு. ஒருத்தனுக்கு காடுவெட்டிங்கிற ஊரே தெரில, அவன் சாதி ரீதியான படங்களை எடுக்கிறான். அதில் பண பிரச்சனையாகி அதில் பெரிய தகராறாகி அதுக்கப்புறம் அவனை பிடிச்சி எல்லாருமே இது பண்ணதா பஞ்சாயத்து பண்ணதா ரொம்ப நெருங்கிய வட்டாரத்தில் நம்ம இந்த சினிமா சம்மந்தத்தில் சொன்னாங்க. இன்னொருத்தன் அரியலூரில் நான் அனுப்பிச்ச அந்த ஷார்ட் ஃபிலிமை பார்த்துட்டு எனக்கே தெரியாமல் என் ஊர்லேயே அங்கே அரியலூரில் எடுக்கிறான். நான் கம்பு சுற்றுனதெல்லாம் வீடியோ எடுத்து அவன் ஒரு ப்ராடு, 1ஆம் நம்பர் ப்ராடு. இன்னொருத்தான் அதுக்கு மேலே 9 கோடி ரூபா 10 கோடி ரூபா ப்ராஜெக்ட்டு 9 கோடி ரூபா 10 கோடி ரூபா அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் 5 கோடிக்கு படத்தை எடுத்து 3 கோடி ரூபா 4 கோடி ஏமாற்றிட்டான் அப்படின்னு சொல்லி அவன் பேக்கரி கடை வச்சு இந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு காசு எடுத்து கொடுத்தா அதை வாங்குற வரைக்கும் சார் அப்படி சார் இப்படி சார் நம்ம சமுதாயத்து பசங்களை அப்படி சார் நம்ம ஜாதி இப்படி போயிடுச்சு அப்படி இப்படி சொல்லி பொய்யா சொல்கிறானுங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஒன்றும் கிடையாது. இவனுங்க யாருக்குமே வாய்ப்பு கூட கிடையாது, எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி படம் எடுத்தும் ஒன்றும் அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக போல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் ஏன் அந்த மாரி வீணாக தேவையில்லாமல் நீங்கள் கொடுத்துட்டு ஏமாறுறீங்க? ஏன் அந்த மாதிரி அவன் சொல்கிறான் அப்படின்னு சொன்னால் மற்ற இதில் செய்கிறாங்க. இல்லை சார் அவனுங்க சொல்கிறது பார்த்தீங்கன்னா அவனுங்களாம் அப்படி செய்கிறானுங்க இப்படி சொல்கிறாங்க, நம்மளும் உயரணும். அவனுங்க அப்படி செய்கிறாங்க இப்படி சொல்கிறாங்கன்னா ஷெட்யூல்டு கேஸ்ட்டை சேர்ந்த மற்ற சமூகத்தை சார்ந்த இயக்குனர்கள் தெளிவாக இருக்கிறாங்க. தன்னுடைய சமூகத்தை சார்ந்தவர்கள் எங்கு திறமைசாலிகளோ அவர்களை கூப்பிட்டு அவர்கள் விசுவாசமாக இருக்கிறாங்க. அதனால் அவரை கூப்பிட்டு அவருக்கு கரெக்டாக என்னென்ன தொழில் எப்படிங்கிறத கற்றுக் கொடுக்குறாங்க. அவங்க நடித்தா கூட அவங்க போட்டுறாங்க, அவங்களுக்கு ஊக்கமளிக்கிறாங்க, அவங்க உருவாக்குறாங்க.
நேர்மையாக அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அதை மற்றவங்க ரசிக்கப்படியான விஷயங்களையும் செய்கிறாங்க. இவர்கள் அப்படி அல்ல. இவர்களோட முழுக்க இவர்கள் வந்து ஏமாற்று வேலைகள். நீ 50 லட்சம் ஒன்றுட்டு எப்படி ஏமாற்றலாம், 1 கோடி ரூபா ஏமாற்றலாம், 2 கோடி ரூபா ஏமாற்றலாம். அதனால் இந்த பணத்தை எப்படி ஏமாற்றி பொய் கணக்குகள் சொல்லலாம். இந்த படத்தை வந்து நல்ல குவாலிட்டியாக எடுக்கிறது, அது சீரியலோட கேவலமாக எடுக்க வேண்டியது. ஏன்னா அந்தளவுக்கு உனக்கு மென்டாலிட்டி கிடையாது. உலக சினிமா தரத்துக்கான ஒரு இது கிடையாது, கதைக்களம் இவன்கிட்ட கிடையாது. இவனே ஒரு போலியானவன், இவனுக்கு அந்த இதுவும் இல்லை. அப்படி இருக்கிற ஒரு நபர்கிட்ட நீங்கள் போய் ஒப்படைச்சிட்டிங்க. ஏன்னா அவன் படம் பண்ணிட்டான். நல்லா தெரிஞ்சுங்க, ஒருத்தர் வந்து 10 படம் எடுக்கலாம், ஆனால் அதுக்கான குவாலிட்டி அவன்கிட்ட இருக்கா அப்படிங்கிறது ஒரு படமே தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் கொண்டு போய் காசு கொடுத்தீங்கன்னா அவன் ஏமாற்ற தான் செய்வான். ஒரு தடவை ஒருத்தன் ஏமாத்துறான் அப்படின்னு திரும்ப அவனை போய் நம்புறீங்க, அவன் தான் இருக்கிறான் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா நல்லது. சினிமாவில் இந்த சமூகத்தை சேர்ந்த நிறைய நேர்மையானவர், நிறைய திறமைசாலிகள் வெளியே சொல்லாமல் அமைதியாக அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டுருக்குறாங்க. அவங்க எல்லாரோடையும் நல்லா பழகி நல்ல பேரோடு தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அதனால் இந்த பொய்யான இயக்குனர்கிட்ட நீங்கள் போய் காசு கொடுத்துட்டு ஏமாந்துட்டாதீங்க. நிறையா பேர் சொல்கிறீங்க, போலீஸ்காரங்கலேருந்து நிறையா ஆசிரியர்கள்லேருந்து நிறையா. ஒருத்தர் பேக்கரி கடை வச்சுலாம் காசு வந்து கொடுத்தேன், நான் அவ்வளோ 10,000 போட்டேன், 5,000 போட்டேன் சார் சார், ஆனால் அந்த நன்றி இல்லை சார் அப்படின்றீங்க. இதெல்லாம் ஏன் நீங்கள் அந்தமாரி செய்கிறீங்க? நன்றி கெட்டவன்கிட்ட போய் செஞ்சு எப்படி நீங்கள் நன்றி எதிர்பார்க்க முடியும்? அதனால் இவனுங்கெல்லாம் சும்மா அதனால் இந்த திரும்ப அந்த தப்பாக செய்யாதீங்க. அதனால் இங்கே சாதி பேரை சொல்லி, இந்த வன்னியர்கள் சாதி பேரை சொல்லி வசூல் செய்யும் வேட்டை போலியான நாடக சினிமாக்காரர்களை நீங்கள் நம்பாதீர்கள். இவர்கள் அத்தனை பேரும் போலியானவர்கள். இவர்களுடைய எண்ணங்கள் இல்லாமல் இவர்கள் இந்த சமுதாயத்தை உயர்த்துவதற்காக இந்த சமுதாயத்தை துணை புரிவதே கிடையாது. போலியாக குரல் கொடுக்கறது, கூட வச்சுக்கிறது எல்லாமே வேற்று ஆளுகளை வச்சுருது, வாய்ப்பு கொடுக்குறது எல்லாமே வேறு எதாவது கேட்டால் தொழில் எதுனா வெங்காயத்தை தொழிலில் ஒரு 10 ரூபானோட சமூகத்தை சேர்ந்த நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தா அவனை உயர்த்தி அவனுக்காக தான் அவங்க காசு கொடுக்குறாங்க. அதை வாங்கி ஏமாற்றி தின்னுட்டு உன் குடும்பத்தை பெருக்கி வச்சுக்கிட்டு நீ ஏமாற்றி தின்னுட்டு அவன் இப்போ கேட்டால் வந்து தொழிலில் வர இது வரான், இதுக்கு 2 பேர் சப்போர்ட் வரான், கேட்டால் தற்கொலைங்கிறான், அறவே கெடுங்கிறான், அறிவட்ட நாய். என்ன இது போய் தப்பான ஒரு செயலாட்டிவிட்டு இது வந்து எண்ணெய் வந்து அறவேக்காடுங்குது. அறவேக்காடுன்னா என்னென்னு தெரியாதுங்கிற வெங்காயம்லாம் வந்து எண்ணெய் வந்து அறவேக்காடுங்குது. என்னமோ பெரிய பிடிங்கிவிட்டான் நொட்டிவிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வாய்ஸ் அவுடாலில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நீ என்ன செய்கிற நான் திருப்பி செய்வோம், அதே சமூகத்தை சேர்ந்தது தான். நீ என்ன இதுங்கிறியோ அதை திருப்பி நான் அடிச்சுட்டு போயிடுவேன். அது அதனால் இந்தமாரி வார்த்தைகள் வந்து தேவையில்லாமல் வீசிட்டுலாம் இருக்கக்கூடாது. ரொம்ப பெரிய நம்ம பிடிங்கி விட்டோம் நொட்டி விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீ அடித்தா நான் திருப்பி அடிப்பேன். திருப்பி நான் என்னோட அடி வேறு மாதிரி இருக்கும். இன்னொருத்த எவனோ நீ அடிக்கும்போது வாங்கிட்டு போட்டான்னா அது அவனோட வச்சுக்க, திருப்பி உன சேர்த்து எவ்வளோ இதாகும். அதெல்லாம் என்னோடய கேரக்டர்லாம் வேறு. நான் சிரிச்சுட்டே இருப்பேன். இப்போ மயிரோட இந்த உயிர் வந்து மயிரை ஒன்றாச்சுன்னு சொல்லினா சொல்லிட்டு போயிடுவேன். நான் அந்தமாரி இதெல்லாம் கேரக்டர். அது நீ 100 பேர் 10 பேர் வந்தாலும் நான் ஒத்தையான விளாண்டுட்டு போயிடுவேன். அதெல்லாம் சும்மா ஏதோ சிரிச்சிட்டு இருக்கிறேன் அமைதியாக. எதோ நம்ம அந்த இந்த முட்டாள்தனமான சர்ச்சையான அந்த ஒரு சில விஷயங்கள் நம்ம யார்ட்டையும் எதுவும் வச்சக்கூடாது, அமைதியாக போயிடணுங்கிறதுனால அப்படியே போயிட்டுருக்குறேன். அதனால் இந்த வார்த்தை சவடாலெலாம் வேறு யார்ட்டையும் வச்சுக்கணும். நான் அதனால் எனக்கு சில ஆண்டவன் ஒருத்தனுக்கு மட்டும்தான் நான் பயப்படுறேன், அவனுக்கு மட்டும்தான் நான் அமைதியாக இருறேன். ஏன்னா இந்த உயிர் எல்லாம் எவனுக்காக இருந்தாலும் சரி, உயிர் ஒரு தடவை தான். எப்போ வேணாலும் எவனுக்கு இருந்தாலும் போயிடும். ஒருத்தன் முன்னால் போவோம், ஒருத்தன் பின்னால் போவோம், அவ்வளோதான். மற்றபடி எதுவுமே கிடையாது. இங்கே வந்து நான் பிடிங்கிறேன் நீ பிடிங்கிறோம் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி நீ ஒருத்தனா நாளைக்கு இன்னொருத்த வச்சு செய்ன்னு செஞ்சுட்டு போயிடுவான், அவ்வளோதான். அதனால் இந்த மாதிரியான முட்டாள்தனமான பேச்சுக்கெல்லாம் விட்டுட்டு முதல்ல சமுதாயத்தை முன்னுக்கு வரத்துக்கு வழியான பாருங்கள். இந்த சமுதாயத்தில் இருந்தீங்கன்னா இந்த தப்பான ஆட்கிட்ட போய் காசு கொடுத்து ஏமாறாதீங்க. அப்படி தெரிலனா கேளுங்க. அவர் வந்து என்கிட்ட கேட்கும்போதே எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. அதனால் பணத்தை கொடுத்தா திரும்ப பணம் வரணும், அதுதான் சினிமா. நீ 1 கோடி ரூபா கொடுக்குறேன்னா அந்த 1 கோடி ரூபா திருப்பி வரணும். அதுக்கப்புறம் தான் சினிமா, அதுக்கப்புறம் லாபங்கிறது வேறு. அதுதான் ஒரு நேர்மையான தொழில், அதுதான் நேர்மையான விஷயம், அதுதான் நேர்மையான இது. அந்தமாதிரி நபர்களிடம் வந்து கரெக்டாக போய் அணுகி செய்யுங்க. இனி நான் ஓப்பனாக சொல்கிறேன், இந்த வன்னியர் குலத்தை சார்ந்த ஒரு சில இயக்குனர்கள் போலியானவர்கள், ரொம்ப போலியானவர். பணத்தை வாங்குவது ஏமாற்று பேர்வழிகள், ரொம்ப கேவலமான ஒரு ஏமாற்று பேர்வழிகள். சாதிப்பாரை சொல்லி ஒரு நாடக சினிமா எடுக்கக்கூடிய ஒரு நயவஞ்சகர்கள். அதனால் அவங்களெல்லாம் பற்றி பேசாதீங்க, அவங்கள பற்றி வேணாம். நல்ல மனிதர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து நீங்கள் அவங்கள உருவாக்கி விட பாருங்கள். உங்கள்கிட்ட உருவாக்கணும்னு நினச்சின்னா அவங்கள பார்த்து உருவாக்கி விடுங்க. அதனால் இனிமேல் தயவுசெய்து கேட்காதீங்க, இவன் இப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான்னு. ஏமாந்துட்டு வந்து ஏன் சொல்கிறீங்க? இவ்வளோ கேவலமாக இருக்கிறாங்க அப்படிங்கும்போது எப்படி இந்த சமூகம் இப்படி வீணாக போய்
நாற்று எடுத்துனா பொருளாதாரத்தில் எந்த ஒரு சமூகம் முன்னுக்கு வருதோ அந்த சமூகம் மட்டும்தான் மேல் நோக்கி போகும். பொறாமை, போட்டி, நயவஞ்சகம், சூழ்ச்சி, வன்மம், கேவலமான புத்தி. ஒரு நாய்க்கு திருப்பதி போக காசு இல்லை. நான் அந்தமாரி பேசக்கூடாது. ஆனால் இப்போ என்னோட இது எவ்வளோ பேர் திரும்ப நான் காசு செஞ்சுருக்கிறேன். ஒரு நாய் என் வீடியோ பார்த்து படம் எடுத்துகிட்டு ஷார்ட் ஃபிலிம் எடுத்துகிட்டு என் ஊர்லேயே அவன் வந்து எடுத்துகிட்டு எனக்கே தெரியாமல் அவன் பெரிய பீத்தி இருக்கிறான். அவனுக்கு சினிமானா என்ன தெரியாது. நீங்கள் அவனெல்லாம் தெரிஞ்சுச்சிருக்கிறீங்க. என்னோடய ஷார்ட் ஃபிலிம் அது நான் அவனுக்கு அனுப்பிச்சி விட்டேன். அதை பார்த்து அப்பட்டமாக அரியலூரில் வந்து காப்பி அடிச்சுட்டு, அதாவது டோன், ஒரு கதையோட டோன் பேக்ரவுண்டுனா என்ன, அந்த கதை எங்கே நடக்கணுங்கிற புத்தியே அவனுக்கு கிடையாது. நீங்கள் அவனை பெரியவனை பெருசாக நினச்சிட்டிங்க. எப்பொழுதுமே சரி, சிவபெருமான் வந்து கெட்டவனுக்கு சீக்கிரம் கொடுப்பான், நல்லவனுக்கு லேட்டாக கொடுப்பான். கெட்டவனுக்கு சீக்கிரம் கொடுத்தா அவனோட புத்தி அவன் யாருங்கிறது தெரிஞ்சிடும். இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. என்ன மாரி நல்லவனுக்கு லேட்டாக தான் கிடைக்கும், ஆனால் அது உண்மையாகவும் நேர்மையாக இருக்கும். அதுக்காக சொல்கிறேன். அதேமாரி திரும்பவும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, திருப்பதிக்கு நான் அங்கேருந்து அழைச்சிட்டு போகிறேன். திருப்பதிக்கு போய் அழைச்சிட்டு போய் சாமி தரிசனம் பண்ணி இன்னி கொண்டாந்து சரி ஒரு சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி 4000 5000 காசு கொடுத்தா உனக்கு இது பண்ணி கொண்டாந்து விட்டா, அவன் என்னென்னு கேட்டான், உனக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குது நடிக்கிறதுக்கு அப்படின்றான். ஏன்டா இந்த மூஞ்சியோட இல்லை, நானே கேட்குறேன், என் மூஞ்சிக்கு அப்படி என்ன, நான் பெரிய பிறந்தவன்லாம் இங்கே பெரிய பெரிய சூப்பர் ஸ்டாராக இருக்கிறோம், பெரிய பெரிய உலக இதாக இருக்கிறவன் எல்லாமே பெரிய பெரிய இங்கே நடிகர் எல்லாமே என்ன வேறு உலகத்துலேருந்து வேற்று கிரகத்துலேருந்து பிறந்துட்டானோ, நான் மட்டும்தான் அந்த பூமியில் பிறந்துட்டேன். நான் தான் எங்கள் அப்பா ஐக்கு பிறந்துட்டேன். நான் என்ன மனுஷனாக பிறந்துட்டேன்னா, மீதெல்லாம் நடிக்கிறவன் போகிறான் வேறு கிரகத்துலேருந்து செஞ்சால் வந்து இறக்கிருக்கிறாங்க. நான் எங்கெங்கேயோ வந்து நடிக்கிறானே, எங்கெங்கேயோ வரானுங்க, எதை பேசுகிறானா அவனை தூக்கி பிடிச்சி அவனை கூட்டி பிடிக்கிறான். நம்ம ஏதோ ஒரு சின்ன சின்ன ரோலில் நடிச்சிட்டு இருக்கிறோன்னா அவன் சொல்கிறான், நீயே நடித்து நீயே போட்டு பார்த்திக்க அப்படிங்கிறான். அவன்லாம் என்னது ஒரு சமுதாய ஒரு இதாக இருக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட ஜென்மங்கள்லாம் நம்ம கூட ட்ராவல் பண்ணால் எப்படி வந்து அந்த இது வந்து முன்னுக்கு போவோம் எனக்கே தெரில. அது எப்படி என்னன்னு தெரில எனக்கு. அதனால் எவனையும் நம்பாதீங்க. இந்த தயவுசெய்து கேட்காதீங்க. இந்தமாரி இவங்க நல்லவங்களா கெட்டவங்க, உண்மையிலே கெட்டவர்கள். சாதி பேரை சொல்லி உங்கள்கிட்ட வசூல் பண்ணி படம் எடுக்கணும் அப்படின்னா அவன் கெட்டவன். இந்த சாதியும் அப்பேற்பட்ட சாதி கிடையாது. சத்திரியர் முதல்ல அப்படின்னா சாதி மதம் கடந்து இறை வழிபாடு ஃபஸ்ட்டு முக்கியம். நம்மளோட எண்ணங்கள் இறைவனை தினசரி அணுகிருக்கணும். நம்மளோட தாயும் தந்தையும் தில்லை நடராஜரும் தில்லை காளியம்மாளும் தான். இது வந்து நம்ம குலத்தை காப்பவர் முருகப்பெருமான். நம்ம குலதெய்வம் இது முருகப்பெருமான், பழனி ஆண்டவர். என்னோடய குலம் இது. அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். நாங்கள் பூசாரி குடும்பத்தை சேர்ந்தவங்க. எங்களுக்கு தேவாரம் திருப்புகள் வந்து கம்பல்சரி இருந்தது. எங்கள் அப்பன் போய் தீக்கா கூக்கா அப்படின்னு சொல்லி பாதி நாள் ஒழிச்சு விட்டு எங்களை ஒன்றும் இல்லாமல் ஆகிட்டு வெட்டையில் விட்டு, நானே என் குலதெய்வத்தை என் பொண்டாட்டி வந்து தான் போய் எல்லாமே பண்ணேன். அதனால் அந்த இதெல்லாம் தீக்கடாசிருங்க. தீக்கடாசிட்டு முதல்ல நம்மளோட குலதெய்வம் யார், நம்மளோட குலம் யாருன்னு அறிஞ்சு எல்லாரோடையும் அன்பாக பழகுங்க. ஒருத்தன் பிடிக்கல, ஒருத்தர் சரியில்லையா போயிடுங்க. அதேமாரி உன்னோட குலத்தை ஒருத்தன் இழிவாக பேசுகிறான்னா அவனுக்கு திருப்பி அடிக்கணும். நீங்கள் அவனை விடவே கூடாது. ஒருத்தன் அதில் வந்து நான் எப்பொழுதுமே இதாக இருப்பேன். ஏன்னா என்னை வந்து நீ கேவலப்படுத்துனா நான் உன்னை கேவலப்படுத்துவேன், உன்னை திருப்பி அடிப்பேன். அது என்னோட இது. கண்டிப்பாக அடிப்பேன். எந்த வகையிலும் அடிப்பேன், உன்னை வீழ்த்துவேன். அமைதியாக இருப்பான். அதனால் ஆனால் மற்ற யாரையும் பற்றியும் தவறாக சித்தரிக்கவோ தவறாக சொல்லவே தவறாக இருக்கட்டும். நமக்கு ஒருத்தர் ஒரு சின்ன உதவி செஞ்சாலும் அந்த நன்றி விசுவாசத்தோடு இருக்கணும். ஆனால் அடிமையாக இருந்துடக்கூடாது. அந்த நன்றியை எப்போ காமிக்கணுமோ அப்போ இருக்கணும், உறுதுணையாக இருக்கணும். ஆனால் நம்மளை ஒருத்தர் வந்து நீ நடிக்கக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது, இப்படி சொன்னோன்னா அப்போ வந்து கடவுள் நம்மளை என்ன செய்கிறாரு, உடனே உருவாக்குறாருன்னு அர்த்தம். உன்னை ஒருத்தன் வந்து தடுக்க நினைக்கிறான்னா நீ உருவாக்கணும். உனக்கு ஏதோ ஒரு சக்தி, இறைவனோட சக்தி இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் நானும் தெரிஞ்சு அந்த வீடியோலாம் போட்டுட்ருக்குறேன். அதனால் கண்டிப்பாக இந்த சாதி ரீதியாக பேசுகிற தயவுசெய்து மற்ற யாரும் நினைக்காதீங்க. என்கிட்ட கேட்குறாங்க நிறைய பேர் வந்து, நான் படையாச்சி குலத்தில் பிறந்தனால என்கிட்ட அது சம்மந்தமாக வந்து கேட்குறாங்க. அதனால் மற்ற சமூகத்தை சேர்ந்தவங்களாம் நான் சாதி வரியேன் அப்படின்னு ஒருத்தன் அப்படி தான் 10 வருஷம் கூட பழகிட்டு இருந்தான். இந்த இவன் டோரா டைரக்டர் அவன் இருக்காங்கல்ல, அவன்லாம் படம் எடுக்கும்போது அப்படி அண்ணா படம் எடுக்கும்போது ஒன்றெல்லாம் வளர்த்தே விடக்கூடாதியாங்கிறான். சாதி ரீதியாக என்ன சொல்கிறான். சரி, அவன் நல்லா இருந்துட்டு போனான்னா அவனும் ஒன்றும் கிழிக்கவே இல்லை. ஏன்னா ஆனால் அவன்லாம் என்ன சொல்கிறான், அவன் கூட ஒன்றா தான் எல்லாமே இது நானும். சரி, நல்லா இருந்துட்டு போட்டோம். ஆனால் அந்த சாதிரி, ஆனால் எனக்கு அந்த வன்மம் கிடையாது. அதனால் எனக்கு ஒரே ஒரு இது, என்னை படைத்த எனக்கு கடவுளாக நினைக்கிற
எம்பெருமான் சிவபெருமானும் தாய் தில்லை அம்மாவும் காளி அம்மாவும் தான் நான் வணங்குற தெய்வம். துர்கா தெய்வம் தான் இப்பொழுது எங்கள் ஐயா பழனி ஆண்டவர் என்னோடய குலதெய்வம். இவ்வளோ தான் எனக்கு தெரிஞ்சுது. மீதி நீ சாதி மதம் மொழி அப்படிங்கிறதெல்லாம் என்னை தாண்டினது ஒரு விஷயம். இது இறைவனோடது, அதனால் அதை பற்றி எனக்கு இல்லை. நம்பாதீங்க. வேணால் ஏதாவது வந்துன்னா என்னோடய மெயில் ஐடி தரேன். உங்களுக்கு சினிமா சம்மந்தமான எந்த விஷய தகவலாக இருந்தாலும் இது வடபழனியில் தான் ஆஃபீஸ் இருக்குது, தெரிஞ்சுங்க. அந்த வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவங்க போய் அங்கே எங்கே போய் ஏமாந்து போகாதீங்க. நன்றி, வணக்கம்.